வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்டார் ஃப்ரூட் யூஸ் பண்ணி ஒரு கறி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டார் ஃப்ரூட் கறிக்காக நான் கொஞ்சம் ஸ்டார் ஃப்ரூட் எனக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக பழுத்து இருந்துச்சு. பழுத்த பழம் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல எல்லோ கலரில் இருக்கும். இதை இந்த சைடில் இருக்கிற போர்ஷன் மட்டும் கொஞ்சமாக நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி ப்ரெசன்டேஷனுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு ப்ரெசன்டேஷனுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஸ்கியூவர்ஸ் குத்தி நான் சர்வ் பண்ண போகிறேன். பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளவுதான். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஷேப்பில் நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் இதே ஸ்டார் ஃப்ரூட்டில் கொஞ்சம் காய் ஃப்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு கிரேவிக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய், 2 ஆனியன், கொஞ்சம் கறி லீஃப், ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், ஆனியன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீஃப் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டார் ஃப்ரூட் கறி செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்டார் ஃப்ரூட்டை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு 1 கப்பு தண்ணி நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி போட்டு 2 மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதை நல்லா மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட் நல்லா குக் ஆகி இருக்குது. நம்ம பச்சை மிளகாய் இதில் கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கோகோனட் பேஸ்ட்டை இதில் போட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கறிக்கு நம்ம சால்ட்டு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல ஒரு கொதி வந்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு, ஜீரகம், அப்புறமா நான் இன்றைக்கி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஆனியன், கறி லீஃப் போட்டு இதை நல்லா வறுத்து நம்ம கறியில் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டார் ஃப்ரூட் கறி ரைஸ்க்கு கூட ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதுக்கு கூட நீங்கள் சிக்கன் தொக்கு இல்லை ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.